வணக்கங்க. நான் இன்றைக்கி அடை தோசைக்கு ஆட்ட போகிறேன். அரிசி 3/4 உலக்கு எடுத்துருக்கேன். அதில் தட்டைப்பயிறு ஒரு 2 கை போடுங்க. ஒரு 1/4 டம்ளர் வேணால் போடுங்களேன். 1/4 டம்ளர் கம்மியாகவே போடுங்க. நான் வந்து கையளவு தான் போடுவேன் எப்போவுமே. எனக்கு அளந்து போடுற பழக்கம்லாம் இல்லை எப்போவுமே. இப்போ வீடியோக்காக நான் அளந்து போடுதேன். இது உளுந்து போடுறேன். உளுந்து போட்டுட்டு இதுக்கு வெங்காய சட்னி வச்சா நல்லாயிருக்கும். இது பாசிப்பயிறு கொஞ்சம் போடுதேன். போட்டுட்டு அதில் போட்டுருங்க, எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. போட்டுட்டு துவரம்பருப்பு கடலப்பருப்பும் அரை உலக்கு போடுங்க. போட்டு அதையும் ஊற வைங்க. அரிசி ஒரு உலக்குன்னா பருப்பு ஒரு உலக்கு, பாதிக்கு பாதி போடணும். போட்டு ஊற வச்சு நல்லா கழுகி ஊற வச்சுருங்க. கழுவி ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதா தான் நல்லாயிருக்கும். ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான முருங்கையிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கழுவி காய வைங்க, ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இதான் ஊறுது பாருங்க. ஊறினது ஊற வச்சு மூடி வச்சுருங்க. அது 2 மணி நேரம் ஆகட்டும். இங்கே பக்கத்தில் அடை தோசைக்கல்லை போட்டு ஆட்டுறது. வத்தல், இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், மிளகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நுணுக்கிடுங்க. நுணுக்கிட்டு அந்த மாவை கிரைண்டரை ஊற வச்ச பருப்பு அது போடுறதெல்லாம் போட்டு ஆட்டி இந்த நுணுக்குனதும் அதை போட்டு ஏன்னா கிரைண்டர் நின்றும். முழுசாக போட்டிங்கன்னா அரைக்காது. அதுக்கு தான் இந்த தனியாக கொஞ்சம் நுணுக்கி ஊற்றுறேன். அப்போனா நிற்காது கிரைண்டர். அதுக்கு தான் இந்த இப்போ ஊற வச்ச பருப்புகளெல்லாம் போடுறேன் பாருங்கள். அரிசி ஒரு உலக்குன்னா பருப்புலாம் சேர்ந்து ஒரு உலக்கு சரியாக இருக்கும். இது வெங்காய சட்னிக்கு, அடை தோசைக்கு வெங்காய சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி, வெங்காயம், வத்தல், இஞ்சி, கொத்தமல்லி தழை, வத்தல், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயை வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வதக்குங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. வத்தல், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, வெங்காயம், பூண்டு, அந்த அடை தோசையில் இது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கூட கொஞ்சமே போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஆட்டி எடுத்துருங்க கடைசியில். இது வெங்காய சட்னிக்கு வதக்கியாச்சு. இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி வெங்காய சட்னி அரைச்சிருங்க. கொஞ்சோண்டு புளியை வச்சு உப்பு வச்சு அரைச்சிருங்க. இந்த அடை தோசைக்கு இந்த வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்கும். தேங்காய் சட்னி, இந்த வெங்காய சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும் அடை தோசைக்கு. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. சுகர் இருக்கிறவங்க இந்த முருங்கையெல்லாம் ஆஞ்சி வச்சுருப்பாங்க. இதை கொஞ்சம் உப்பு போட்டுங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி இதை ஆற வச்சு இது பாருங்க, முருங்கையில் போடுறேன் அடை தோசையில். முருங்கையில் போட்டு அடை தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹெல்த்து அடை தோசை வந்து உடம்புக்கு நல்லா ஹெல்த்து. அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெங்காய சட்னி அரைச்சாச்சு. இது அடை தோசையை தாளிக்க போகிறேன். வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிக்கோங்க. 2 குளுக்கரண்டி ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க. நிறைய கடுகு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மாவில் கொட்டிடுங்க. மாவு ஆட்டி எடுத்து வச்சு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. நான் வந்து சீக்கிரமாக ஆட்டுறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஆட்டின உடனே சுடுறதுன்னா சுட்டுடலாம். ஏன்னா புளிக்காமல் இருந்தது நல்லாயிருக்கும். இந்த இதில் பெருங்காயத்தூள் போடுறேன் பாருங்கள். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஆட்டுங்க. அந்த மிக்சியில் நுணுக்கினது பூரா உள்ளே போட்டாச்சு.
உள்ளே போட்டு ஆட்டியாச்சு, எல்லாத்தையும் ஆட்டியாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கலரு? பார்த்தீங்களா போட்டதும் பாருங்கள், கிரைண்ட் நின்றுச்சு பாருங்க. இப்படி அரைச்சி விட்டே நின்றுச்சு. அதனால தான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஊற்றிடுது. ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நிற்காமல் ஆட்டிடும் உரல். இது 2 கல் உரலா, அது நிற்கும், அடிக்கடி நின்றுடும். அதனால் எல்லாத்தையும் அரைச்சி இதை போட்டுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இது வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சல்ல, அது ஆறுனதும் இதில் ஊற்றி கலக்கிடுங்க. முருங்கை இலை போடுங்க. இது ஆற வச்சாச்சு. ஆற வச்சு மாவில் போடுங்க. மாவில் போட்டு நல்லா கலக்குங்க. தேவையான பூலாம் போட்டு நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது மாதிரி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும். இருந்தால் தோசை ஊற்றியாச்சு. அடை தோசை, முறு அடை தோசை சூப்பராக இருக்கும். சத்தான அடை தோசை, உடம்புக்கு ரொம்ப சத்து. சுகர் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இன்றைக்கி நைட்டு இதுதான் எங்கள் வீட்டில் டிஃபன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பவர்ஃபுல்லாக இருக்கா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.